ஹாய்ங்க. பாப்பாஸ்ரீ சேனலின் இனிய காலை வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம பேசி பதிவு போட்டு சில நாட்கள் ஆயிடுச்சுது. இன்றைக்கி கிறிஸ்மஸ் ஹாலிடே தானே, அதான் புட்டு செஞ்சு சாப்பிடுவோம் அப்படின்ட்டு. நம்ம அவல் புட்டு செய்வோம், அரிசி புட்டு செய்வோம், ரவா புட்டு செய்வோம், இப்போ சிவப்பரிசி புட்டுலாம் நம்ம செஞ்சு சாப்பிட்றோம். எத்தனை பேர் இந்த பாசிப்பருப்பு புட்டு செஞ்சு சாப்பிட்ருக்கீங்கன்னு தெரில. கடலைப்பருப்பு புட்டு செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ நம்ம பாசிப்பருப்பு புட்டு செஞ்சு பார்க்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. சாஃப்டாக பூ போல் இருக்கும். வாயில் வர்றதுக்கு அந்த இனிப்பு நல்லா இருக்குது. புட்டு மட்டும் இல்லைங்க, நம்ம இதில் இட்லி செஞ்சு மிளகாய் சட்னி செஞ்சு கூட நம்ம சாப்பிட்லாம். இப்போ நான் நேற்று நைட்டே பாசிப்பருப்பை ஊற வச்சுட்டேன். காப்படி பாசிப்பருப்பு, இது உங்களுக்கு அளவுக்காக சும்மா கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். கால்படி பாசிப்பருப்பு போட்டு ஊற வச்சா ஒரு 3 செட்டு இட்லி வரும். இந்த மாவு அரைச்சாச்சு. அரைச்சி இதில் கொஞ்சமாக தான் உப்பு போடணும். நம்ம எல்லாத்துக்கும் உப்பு போடுற மாதிரி நிறையா போடக்கூடாது. இது ஸ்வீட் இல்லையா, அதனால் இதில் ஸ்வீட்டாகவும் செஞ்சு சாப்பிட்லாம், காரமாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ நான் உங்களுக்கு ஸ்வீட்டும் இட்லியும் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். பாசிப்பருப்பு 1/4 டம்ளர் எடுத்து அதை ஊற வச்சு தண்ணியை இழுத்துட்டு நம்ம தண்ணி விடாமல் அதுவே தண்ணி விட்டுக்கும். நல்லா மிக்சியில் போட்டு ஒரு 2 சுற்று சுற்றினோம்னே பல்ஸில் போட்டாலே போதும். மேலே பருப்பு ஒட்டிகிட்டு இருக்கும், அதை தள்ளி விட்டு திருப்பி நம்ம ஒரே ஒரு தடவை போட்டு எடுத்துக்கலாம். கையில் கொட்டால் இலை மாதிரிக்கு இருக்கும். இப்போ இந்த இதை நம்ம இட்லியை ஊற்றிக்கலாம். இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பாசிப்பருப்பு, பாசிப்பருப்பு 1/4 படி, நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். இதில் கொஞ்சோண்டு நம்ம நெய்யும் போட்டுக்கலாம். எப்போ அப்படின்னா, இதை இட்லியை எடுத்து இட்லியாக அவிச்சிட்டு அதுக்கப்புறம் இதை ஆற வச்சு நம்ம உளுத்து விடணும். இட்லி உப்புமா செய்கிறதுக்கு உளுத்து விடுவோம்ல, அது மாதிரி உளுத்து விட்டுட்டு நம்ம அந்த சூடாக இருக்கும்போதே, அது அரை சூடாக இருக்கும் இல்லையா, அப்போயே இந்த ஜீனியை போட்டோம்னா அதோட மெல்ட் ஆகி நல்லா இதாக வந்துடும். வாயில் போட்டோம்னாக்கா அந்த ஜீனியும் அந்த இதுவும் போட்டு சாப்பிடும்போது நல்லா அருமையாக இருக்கும். இல்லை நாட்டு சக்கரை தேவைப்படுறவங்க நாட்டு சக்கரையும் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நம்ம ரிச்சாக செய்யணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னாக்கா 2 பிஞ்ச் ஏலக்காய் பொடி வச்சுருக்கேன். கொஞ்சமாக சின்ன சின்னதாக நறுக்கணும். இதில் சின்ன சின்னதாக தான் நறுக்கி போடணும். நம்ம பொங்கல் பாயசத்துக்கு போடுறது மாதிரிக்கு பெருசாக முந்திரி பருப்பு போடக்கூடாது. திராட்சை இதை நெய்யில் வறுத்துட்டு 1 ஸ்பூன் நெய், எந்த புட்டு செஞ்சாலுமே 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் நெய் போட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா வாசனை நல்லா தூக்கலாக நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. அதே மாதிரி தேங்காய் திருவி போடணும், பூ போல் திருவி போடணும். இப்போ நம்ம இட்லியை வேக வச்சுக்கிட்டு வந்துடுவோம். இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள். ரொம்ப சிம்பிள். இதை விட பெட்டராக நீங்கள் சாயந்தரமே ஊற வச்சு, முதல் நாள் சாயந்தரமே ஊற வச்சு இட்லியை வேக வச்சு எடுத்து ஃப்ரீசரில் வச்சுட்டு இருந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதை எடுத்து ஊற்றோம் அப்படின்னா நல்லா வெறப்பாக இருக்கும். அதை நம்ம லைட்டாக சூடு பண்ணி இந்த தேங்காய், ஜீனி எல்லாம், முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு சாப்பிட்டோம்னா அப்படியே பொல பொலன்னு நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இட்லிக்கு உதுக்காமல் இந்த உப்பு போட்ட இட்லியே ஒரு 2 இட்லியோ 3 இட்லியோ எடுத்து உதுக்காமல் நம்ம மிளகாய் சட்னி, கார சட்னி இருக்கு இல்லையா, அதை கூட செஞ்சு நம்ம சாப்பிட்லாம். இந்த பாருங்கள், மிளகாய் சட்னிலாம் ரெடியாக செஞ்சு இருக்குது. இப்போ அந்த மிளகாய் சட்னியை செஞ்சு அதில் தொட்டுக்கிட்டு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப சுவையாக இருக்குங்க. அதே நம்ம சர்க்கரை போடாமல் நம்ம என்ன பண்ணலாம், அதே இட்லியை உதுத்து விட்டு வெங்காயம், பச்சை மிளகா, கடுகு உளுத்தரிசி, கடலப்பருப்பு போட்டு தாளித்து வெங்காயம், பச்சை மிளகா போட்டு வதக்கிட்டு அதோட கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை போட்டு அதை காரமாக, சில பேருக்கு இனிப்பு பிடிக்காது, சுகராக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதனால் அவங்களுக்கெல்லாம், பெரியவங்களுக்கெல்லாம் அந்த உப்புமா மாதிரிக்கு கொடுக்கலாம். அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ப்ரோட்டீன் நிறையா இருக்குதுங்க. அதனால் குழந்தைங்களுக்கும் சரி, நம்ம சாப்பிட்றதுக்கும் சரி சீக்கிரமாக ஜீரணமாயிடும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கிட்டு பார்ப்போம். பாப்பாஸ்ரீ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், இட்லி தட்டில் ஊற்றியாச்சு. இது மேத்தட்டில் தான் ஊற்றணும். கீத்தட்டில் வச்சோம் அப்படின்னாக்கா ஒரு தட்டாக தான் வச்சு எடுக்கணும். நம்ம நிறையா தடவை ஊற்றணும், ஒரு 3 செட்டு 4 செட்டு ஊற்றணும் அப்படிங்கும்போது இப்போ இந்த மாவுக்கு
8 இட்லி வந்துருக்குது. இன்னும் 2 இட்லிக்கு வந்து மாவு இருக்குது. அது அப்புறமா தான் ஊற்றி எடுக்கணும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய நம்ம தண்ணி வந்து ஊற்றாமலாம் அரைச்சிருக்கோம். தண்ணி ஊற்றி அரைச்சோம் அப்படின்னோம்னாக்கா கொழ கொழன்னு போயிடும். அந்த உதுத்து விட்டோம்னா பூ போல் வராது. இதுலேருந்து வந்து இந்த பச்சை பயிறுடைய பால் வந்து கீழே வடியும். அப்போ வந்து தண்ணி வந்து பொங்கி ஊற்றும். அதனால் நம்ம வந்து இட்லி பயந்துடாதீங்க. இட்லி வெந்து வரும்போது இந்த இடத்துல எல்லாம் வந்து தண்ணி வந்து ஸ்ப்ரே ஆகும். மஞ்சளாக வந்து பால் வந்து பொங்கி ஸ்ப்ரே ஆகும். அது நிறையா தண்ணி ஊற்றணும்னாக்கா இப்போ நம்ம பக்குவமாக தான் அரைச்சிருக்கிறோம். இது ஒரு செட்டு வெந்து எடுத்துட்டு அடுத்த செட்டை நம்ம ஊற்றுவோம். அதனால் இதில் நம்ம கவனத்தில் என்ன வச்சுக்கணும்னா 2 தட்டும் சேர்ந்து நம்ம அரிசி இட்லி ஊற்றுறது மாதிரி ஊற்றக்கூடாது. ஒரு தட்டாக தான் தட்டு தான் வச்சு ஊற்றி எடுக்கணும். நம்ம இப்போ வந்து பார்ப்போம். இப்போ இட்லி பானையை வந்து நம்ம மூடி வச்சுருவோம். மூடி வச்சு நல்லா வெந்து வரட்டும். எங்கள் அம்மா வயல்லேருந்து இது வரும், பச்சைப்பயிறு வந்து வரும் விளைஞ்சி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. எங்கள் அம்மாவும் பாட்டியும் என்ன செய்வாங்க, அந்த பச்சைப்பயிரை வந்து முழுசாக இருக்குமா அதை வந்து முளை கட்டுவாங்க வீட்டிலையே. அந்த பச்சைப்பயிரில் நல்லெண்ணெயும் தரையில் கொட்டி வச்சுட்டு இல்லை வந்து ஒரு ஓலைப்பாயில் கொட்டி வச்சுட்டு அது மேலே வந்து நல்லெண்ணெய் விட்டு பிசைவாங்க. நிறைய ஊற்ற மாட்டாங்க, கையில் தடவிக்கிட்டு பிசைவாங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுவாங்க. போட்டு பிசைஞ்சி ஊற வச்சு கோபுரமாக அப்படியே நெல் குவியல் மாதிரிக்கு வச்சுருப்பாங்க. அது என்ன ஆகும், 2-3 நாள் கழித்து பார்த்தாக்கா முளை விட்டு வரும். அது தோலும் சீக்கிரமாக போயிடும். இந்த மாதிரிக்கு நம்ம கடையில் விற்கிற பாசிப்பருப்பு மாதிரிக்கு வந்துடும், மஞ்சள் மசேர்னு வந்துடும். அதை அதுக்கப்புறமா உடச்சி 2 தட்டு முறத்தால் தட்டுனாங்க அப்படின்னாக்கா அந்த தோல்லாம் வந்து போயிடும். அப்போ அந்த முளைக்கட்டின பாசிப்பருப்பில் வந்து இது சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா வந்து இதை அடிக்கடி செஞ்சு தருவாங்க. நாங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹெல்த்தியாகவும் இருக்கும் உடம்புக்கு. அதனால் எல்லாருமே வந்து இது செஞ்சு இப்போ வந்து நான் கடையில் வாங்கின பாசிப்பருப்பு தான் செஞ்சுருக்கிறேன். வேகட்டும், வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம அதை பார்ப்போம். நம்ம புட்டு செய்கிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தோம். இந்த பக்கம் தோட்டத்து பக்கம் வேலை செய்கிறதுக்கு ஆளுங்க வந்திருக்குறாங்க. காடாட்டம் இருக்குதுல்ல, இதில் நிறையா வந்து மயில் வந்துக்கிட்டே இருக்குங்க. அன்றைக்கி ஒருத்தவங்க பேசிட்டாங்க, இது மயில் முட்டை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்தில். இப்போ இங்கே வந்து பார்க்கும்போது இங்கே வந்து ஒரு மயில் முட்டை கிடக்குது. இறகுலாம் வந்து நிறையா இருக்கும். இங்கே நிறையா கூட்டமாலாம் வரும். சின்ன சின்ன குஞ்சு வச்சு பறவைலாம் வந்து பறக்குங்க மயில்கள்லாம். அது மாதிரிக்கு இங்கே வந்து நான் இன்றைக்கி தாங்க முதல்ல பார்க்குறேன். இது மாதிரி வீடியோக்களில் தான் மயில் முட்டை பார்த்துருக்கிறேன் ஒழிஞ்சு எங்கள் வீட்டு பகுதியில் வந்து நான் வந்து பார்த்ததில்ல. இந்த சரௌண்டிங்ஸில் மூலிகை பண்ணை இருக்குதுல, அதனால் நிறைய மூலிகை தாவரங்களும் இங்கே வந்து கிடைக்கும். பறவைகளும் வந்து விதவிதமாக வந்து பறக்கும். சிட்டுக்குருவிலாம் நிறையா இருக்குது. இது மயில் முட்டை. இன்றைக்கி சஷ்டியா, அதான் பார்த்தோன்னே வந்து சரி நம்மளும் இன்றைக்கி பார்த்துருக்குறோம், எல்லோரும் பார்க்கட்டும். மயில் முட்டை எத்தனை பேர் வந்து பார்த்துருப்போம் அப்படிங்கிறது தெரியாது. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இதை வந்து நான் எடுத்துருக்கிறேன். இது ஒரு முட்டை தான் இங்கே இருக்குது. அன்றைக்கி ஒரு முட்டை அங்கே உடஞ்சி கிடந்தது. அங்கே வந்து கிடந்தாலும் கிடக்கும். ஏன்னா அங்கே நிறைய பாம்புலாம் இருக்குங்க. இது உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக இப்போ எடுத்தது. இதை வந்து நம்மள்கிட்ட கோழி இருந்ததுன்னா எடுத்து வச்சு குஞ்சு பொரிக்கலாம். கோழி நம்மள்கிட்ட இல்லை. இது வந்து மயில் வந்து பார்க்குமா, இல்லை தெரியாமல் இங்கே போட்டுடுச்சா, இல்லை தெரிஞ்சே தான் இங்கே வச்சுருக்கா, என்னெல்லாம் தெரியாது. நம்ம டாமிங்கெல்லாம் வேறு இருக்கானுங்க. அவங்க வந்து எடுத்து பார்த்தோன்னா ஸ்வாகா பண்ணிவிட்டு போயிடுவானுங்க. என்ன செய்கிறதுன்னு தெரியல, பார்ப்போம். இது குஞ்சு பொரிச்சிச்சின்னா அவங்கள்ட்ட காமிக்கிறேன். இதை வந்து மறைவாக ஒரு இடத்துல வைக்கலான்ட்டு இருக்கிறோம். இட்லி நல்லா வெந்துருச்சுது. இப்போ இது ஆற விட்டு நம்ம உளுத்து தேங்காய் பூ, ஜீனி, ஏலக்காய் பொடி, முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு சாப்பிடுவோம். இப்போ இட்லி வெந்துருச்சுது. வெந்த இட்லியை நம்ம இட்லி உப்புமாவுக்கு உதுக்கிற மாதிரி உதுக்குறோம். இப்போ அதை நல்லா வந்து ஊற்றுட்டோம்னா ஃப்ரிட்ஜில் வச்சோம்னாக்கா இன்னும் அப்படியே மணல் போல் வந்து பூவாக கொட்டும். இப்போ உடனடியாக நம்ம செய்கிறதுனால கொஞ்சம் கட்டியமாக இருக்கிறது மாதிரி ஃபீல் ஆகும் நமக்கு கைக்கு. ஆனால் ஜீனி போட்டோன்னே எல்லாமே தனித்தனியாக வந்து உதிர்ந்துடுங்க. இது கை வச்சு தான் பெசரணும். ஜீனி போடும்போது, தேங்காய் போடும்போது நம்ம கரண்டி வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து கட்டியை ஊற்றுக்கலாம். ஊற்றுக்கிட்டு நம்ம வந்து முந்திரி பருப்பு, திராட்சை இது வேணும்னா தான், வேணும்னா இன்றைக்கா ஒரு நாள் வந்து நம்ம வந்து உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா வந்து செஞ்சுக்கலாம். ஆப்ஷன். ஏலக்காய் பொடி இதெல்லாம் வந்து போட்டு நம்ம வந்து இப்போ இதில் பண்ணுவோம்.
இது வந்து 8 இட்லி போட்டிருக்கேங்க. 8 இட்லி போட்டு இப்போ வந்து ஆளுக்கு ஒரு ஒரு கப்பு வந்து வரும். வந்ததுக்கப்புறமா இப்போ இதில் வந்து நம்ம ஜீனி போட்டுக்கலாம். தேங்காய் பூ வந்து இருக்குது. இது ஒரு கப்பு தான். உங்கள் தேவைக்கு ஏற்ப சிலர் இனிப்பு வந்து ஜாஸ்தி சாப்பிடுவாங்க, சிலர் இனிப்பு வந்து கொஞ்சமாக சாப்பிடுவாங்க. அவங்களுடைய தேவைக்கு ஏற்ப வந்து நம்ம ஜீனி போட்டுக்கலாம். இங்கே நாங்கள் நார்மலாக தான் சாப்பிடுவோம். இப்போ அதே மாதிரிக்கு போட்டுப்போம். போட்டுட்டு ஏலக்காய், முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு நம்ம வந்து அதை கிளறி விட்டுக்குவோம். இதை செய்யும்போதே வந்து நல்லா இருக்குங்க. அந்த நெய் வாசனையோட ஏலக்காய் பொடியோட வந்து இனிப்பு எல்லாருக்குமே பிடிக்கும். இன்னொரு தடவையும் நம்ம செஞ்சு சாப்பிடுவோம். அடுத்தடுத்து எப்போ சீக்கிரமாக செய்வோம். அந்த பச்சை பயிரோடைய பசுங்கூழ் வாசனை அப்படின்னு சொல்லுவோம். பசுங்கூழ் வாசனை வந்து எப்போ வரும்போதே வந்து அந்த நாக்கில் சுவையில் உமிழ்நீரோடு சேர்ந்து சாப்பிடும்போது நல்ல சுவையாக வந்து இருக்கும். சத்தான ஒரு பொருள், ஃபைபர் வந்து இதில் நிறையா இருக்குது. அதனால் வந்து இதில் வந்து ரொம்ப நல்லதுங்க, சாப்பிட்றதுக்கு சுவையாகவும் வந்து இருக்கும். தேங்காய் பூ போட்டுக்கோங்க. தேங்காய் பூ போட்டு இது ஒரு அரை மூடி தேங்காய்ங்க, அப்படியே போட்டுக்கலாம். நல்லா வந்து இருக்கும். நல்லா அதை கிளறிட்டோம் அப்படின்னாக்கா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இன்றைக்கி நமக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து புட்டு, இட்லி 2 இருக்குது. அது மிளகாய் சட்னி, இல்லை வந்து பூண்டு மிளகாய் வச்சு அரைச்சது அது, இல்லைன்னா நம்ம வந்து வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு வச்சு அரைப்போம் இல்லையா இட்லிக்கு, ரொம்ப நல்லாயிருக்குங்க. அதை சொல்லவே முடியாது. அதுவும் இந்த மருதாணி போட்டுட்டு அந்த விரலால் அந்த எண்ணெயோடு அந்த மிளகா சட்னி வந்து குழச்சி அதை சாப்பிடும்போது விரலும் பார்க்க வந்து அழகாக இருக்கும். சட்னி துவையலும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு தோசை, 2 இட்லி, இதில் ஒரு இட்லி நம்ம வச்சு சாப்பிடுவோம். இன்றைக்கி வந்து பைனாப்பிள் ஃப்ரூட்ஸில் வந்து இருக்குது. அதே மாதிரி பப்பாளி பழம் இருக்குது. அதையெல்லாம் வந்து வச்சு பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிடுவோம். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எத்தனை பேர் இது வந்து சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னும் நமக்கு சொல்லுங்கள் கமெண்ட்டில். நன்றி, வணக்கம்.